Hi viewers, welcome to Tamil Motor Tech. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன, இந்த வண்டி வந்து Wagon R 2011 மாடல் K சீரிஸ் இன்ஜின் பெட்ரோல். இந்த வண்டியில என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, நான் பாண்ட் ஓபன் பண்ற பாருங்க, வண்டி பாத்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், வைப்ரேஷன் பாருங்க, அந்த வைப்ரேஷன் அப்படியே தட 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 தடன்னு வண்டி ஒதுருது, ஃபுல் மிஸ்ஃபயரிங் இருக்கு. வண்டி வந்து கஸ்டமர் கொடுத்த கம்ப்ளைண்ட்னா சுத்தமாக பிக்கப்பே இல்லை. வண்டி ஆக்சிலேட்டர் போட்டால் வண்டி சுத்தமாக மூவே ஆக மாட்டேங்குது, ஒரு மூமெண்ட்டு வந்து ரொம்ப ஜர்க் ஆகுது அப்படின்னு கொடுத்தாரு. இதை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த வைப்ரேஷன் பின்னாடி போய் செக் பண்ணி பார்க்கும்போது சைலன்சர்லேயும் பார்த்தீங்கன்னா அதே வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா உதிருது தடு 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 தடுன்னு. இது வந்து ஒரு சிலிண்டர் ஒர்க் ஆகலனா தான் இந்த மாதிரி வைப்ரேஷன் வரும். இது முழுக்க இக்னிஷன் காயிலா ஸ்பார்க் பிளக்லான்றது நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஜின் கவரை கழட்டுறேன், இந்த ஏர் ஃபில்டர் லைனை கழட்டுறேன். அது கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஆயில் டிப்ஸ்டிக் பார்த்தீங்களா, எப்பவுமே இந்த இன்ஜின் கவர் கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஆயில் டிப்ஸ்டிக்கை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இன்ஜின் கவர் கழட்டுங்க. சில டைமில் ஆயில் டிப்ஸ்டிக்கு உடச்சிக்கும், அதுக்காக தான் அந்த ஆயில் டிப்ஸ்டிக்கை தனியாக எடுத்துறேன். இந்த கவர் கழட்டுறதுக்கு இங்கே ரப்பர் புஷ் வரும், இந்த ரப்பர் புஷ்ஷும் தனியாக கிடைக்கும். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏர் ஃபில்டர் யூனிட் எல்லாமே கழட்டிட்டேன். இதோட ப்ளக் இக்னிஷன் காயில் இருக்குங்களா, இந்த காயிலோட கப்ளர், தேர்ட் சிலிண்டரோட கப்ளரை கழட்டின உடனே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு சுத்தமாக வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் சிலிண்டரா செகண்ட் சிலிண்டரா ஏதோ ஒன்று ஒர்க் ஆகல. அப்போ சிலிண்டர் வந்து ஒரு சிலிண்டரில் ஓடும்போது சுத்தமாக வந்து வண்டி பேலன்ஸ் இருக்காது, 3 சிலிண்டருக்கு கண்டிப்பாக ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ நான் தேர்ட் சிலிண்டர் கப்ளரை மாட்டிட்டு திருப்பி நான் வண்டி போய் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் சிலிண்டரை கழட்டி பார்க்கலாம். செகண்ட் சிலிண்டர் கப்ளர் கழட்டுறேன். செகண்ட் சிலிண்டர் கப்ளரை கழட்டிட்டேன். அதோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த வண்டியில் வந்து செகண்ட் சிலிண்டர் தான் ஒர்க் ஆகல, சுத்தமாக ஒர்க் ஆகல. செகண்ட் சிலிண்டர் கப்ளர் தான் போயிருக்கு. நான் செகண்ட் சிலிண்டர் கப்ளரை கழட்டி எடுத்திருக்கேன், திருப்பி பாருங்க, சுத்தமாக ஒன்றுமே அந்த அதே ரெஸ்பான்ஸ் தான் இருக்கு. இது கூட சேர்ந்து தேர்ட் சிலிண்டரும் கழட்டுறேன், அவ்வளோதான். இப்போ இந்த வண்டியில் போயிருக்கிறது இக்னிஷன் காயில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சிலிண்டர் தான். இன்ஜெக்டரா காயிலா இல்லை வந்து பிளக்கான்றது தெரியுதுனால இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டு பார்க்கலாம். செகண்ட் சிலிண்டர் இக்னிஷன் காயில் எடுத்து ஃபர்ஸ்ட் சிலிண்டரில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் சிலிண்டரை எடுத்து இதை மாற்றி போட்டு பார்க்குறேன். ஸோ பிளக்கா இல்லை வந்து காயிலான்ற வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்ட்டுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறேன். இப்போது செகண்ட் சிலிண்டர் காயில் வந்து ஃபர்ஸ்டில் இருக்குது, ஃபர்ஸ்ட் சிலிண்டர் காயில் வந்து செகண்டில் இருக்குது. நான் இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இது வந்து. இப்போ இது மாற்றி போட்டிருக்கேன். இப்போது செகண்ட் சிலிண்டர் போனதோட கழட்டுறேன் பாருங்கள், கழட்டின உடனே அதே ரெஸ்பான்ஸாக இருக்குது. ஆனால் இப்போ அந்த செகண்ட் சிலிண்டர் காயில் எடுத்து ஃபர்ஸ்ட்டில் போட்டிருக்கேன். இப்போ இது கழட்டின உடனே சுத்தமாக ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த வண்டியில் வந்து இந்த காயில் தான் ஃபெயிலியர் ஆகிருக்கு, ஒரு காயில் தான் ஃபெயிலியர் ஆகிருக்கு. பட் ஆனால் இது கான்ஃபிகரேஷனாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காயில் ஃபர்ஸ்ட் காயிலையும் தேர்ட் காயிலையும் டேமேஜ் பண்ணியிருக்கோம். பட் இப்போதைக்கு வந்து இந்த வண்டியில் வந்து ஒரு காயில் மட்டும்தான் மாற்ற போகிறோம். காயில் மாற்றும் போது கண்டிப்பாக வந்து 3 ஸ்பார்க் பிளக்கையும் மாற்றுங்க. இப்போ இதுதான் புது இக்னிஷன் காயில், மாருதியோட இக்னிஷன் காயில். இதோட பார்ட் நம்பர் இருக்கு, ப்ரைஸை வந்து மேலே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 3 ஸ்பார்க் பிளக்கையும் மாற்றுறேன். மாருதியோட OE ஸ்பார்க் பிளக் தான் மாற்றுறேன். இதோட காயில் காட்டுறேன் பாருங்க, இது 3 பின் காயில், 3 பின் வரும் உங்களுக்கு வந்து. இது வந்து சூட்டபிள் ஃபார் ஆல் K சீரிஸ் இன்ஜின். ஃபர்ஸ்ட் சிலிண்டருக்கு செகண்ட் சிலிண்டருக்கு எது வேணால் இன்டர்சேஞ்ச் பண்ணி போடலாம். இது வந்து சேம் காயில் ஃபார் Wagon R எல்லா K சீரிஸ் இன்ஜினுக்கும். ஷிஃப்ட்டுக்கும் இது சூட்டபிள் ஆகுது, 1.2 இன்ஜினுக்கும் இந்த காயில் வந்து பெட்ரோல் சூட்டபிள் ஆகுது. இப்போ 16 லென்த் பிட்டு போட்டு இந்த ஸ்பார்க் பிளக்கை நான் கழட்டி எடுத்துகிறேன். 3 ஸ்பார்க் பிளக்கையும் கழட்டி எடுத்துட்டு இதோட ஸ்பார்க் பிளக்கு மேக்ஸிமம் வந்து மாருதி கொடுக்குற நார்ம்ஸ் என்னன்னா எவ்ரி 40,000 கிலோமீட்டர்ஸ்க்கு மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா கார்பன் டெபாசிட் ஆயிருக்கு, இல்லை எலக்ட்ரோலைட் டேமேஜ் ஆயிருக்கு, இல்லை இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக இதுவாயிருக்கு அப்படின்னா இந்த ஸ்பார்க் பிளக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மல்டிமீட்டர் வச்சு இந்த பழைய ஸ்பார்க் பிளக்கும் புது ஸ்பார்க் பிளக்கும்
ரெசிஸ்டன்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது ப்ளஸ் கண்டினியூட்டி வேல்யூ எவ்வளோ இருக்குன்றது செக் பண்ணலாம். இப்போ பழைய ஸ்பார்க் ப்ளக்கோட பாடி வச்சுட்டு இது கிரவுண்ட் எலக்ட்ரோலைட் சொல்லுவோம். இந்த பெண்டு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கிரவுண்ட் எலக்ட்ரோலைட். இதையும் அதையும் வச்சு கண்டினியூட்டி செக் பண்ணும்போது பீப் சவுண்டு வரணும். இந்த மாதிரி பீப் சவுண்டு வந்துச்சுன்னா அப்போது ஸ்பார்க் ப்ளக்கு கிரவுண்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ரெசிஸ்டன்ட் வேல்யூ செக் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ட் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு 20K ஹோம்ஸில் வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து சென்ட்ரல் எலக்ட்ரோடு ஒரு பாயிண்ட்ல வைங்க. இதோட இன்னொரு சென்ட்ரல் எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா அந்த டிப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வைக்கும்போது 3.5 இருக்கு. இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து 4 to 5 இருக்கணும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 3.6 இருக்கு. இதே வந்து இப்போ நான் வந்து புதுசு எடுத்து காட்டுறேன் பாருங்க. புது 3 ஸ்பார்க் பிளக்ல 1 பிளக் எடுத்து காட்டுறேன். இதுல ரெசிஸ்டன்ட் வேல்யூ எவ்வளவு இருக்குன்றது பார்க்கலாம். ரெசிஸ்டன்ட் வேல்யூ செக் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது ரெசிஸ்டன்ட் வேல்யூ வந்து ஹோம்ஸ் வந்து 20ல வச்சுட்டு சென்ட்ரல் எலக்ட்ரோடு ஒரு பார்ட், இன்னொரு சென்ட்ரல் எலக்ட்ரோடு இந்த பார்ட் பாருங்க. இது ரெண்டுத்துலயும் வச்சு பார்க்கும்போது எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு பாருங்க. நான் 20K ஹோம்ஸ்ல வச்சிருக்கேன். எனக்கு வந்து இது 4.5 வருது. 4 ஹோம்ஸ்ல இருந்து 5 to 5 வரைக்கும் இருக்கலாம். இதுதான் வந்து ஒரு நல்ல ஸ்பார்க் பிளக்கோட ரெசிஸ்டன்ட் வேல்யூ. இதே இந்த வண்டி இந்த புது பிளக்குக்கும் வந்து கிரவுண்ட் செக் பண்றேன். இது பாடியோட வச்சுட்டு ஒரு பாயிண்ட், அந்த பெண்டு மாதிரி இருக்குல்ல அது வந்து கிரவுண்ட் எலக்ட்ரோடு, அது வச்சு ரெசிஸ்டன்ட் வேல்யூ செக் பண்ணும்போது பீப் சவுண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த புது ஸ்பார்க் பிளக் நல்லா இருக்கு. ஸோ என்னைக்கும் மாத்துறதுக்கு முன்னாடி இல்லை பழசோ புதுசோ ரெசிஸ்டன்ட் வேல்யூயும் வந்து கண்டினியூட்டியும் செக் பண்ணிட்டு மாட்டுங்க. இப்போ நான் புது 3 ஸ்பார்க் பிளக்கையும் மாட்ட போறேன். டார்க்கு எவ்வளோ வைக்கணுன்றது ஒரு PDF வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கும். உங்களுக்கு அது என்னன்னா இக்னிஷன் சிஸ்டத்தோட மாருதியோட சர்வீஸ் மேனுவல் வந்து எடுத்தது. அது வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து அதில் பிளக் கேப் எவ்வளோ வைக்கிறது, டார்க் எவ்வளோ வைக்கிறது, இக்னிஷன் டைமிங் பற்றி எல்லா டீட்டெயிலுமே ஒரு PDF-ஆ அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டியை ஒரே ஒரு பிளக் தான் ஒரே ஒரு காயில் தான் மாற்றிருக்கேன். 3 பிளக்கு மாற்றிட்டேன். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த வைப்ரேஷன் அந்த மிஸ்ஸிங் இல்லை. நார்மலாக K சீரிஸ் இன்ஜினில் இருக்கிற ஜென்ரல் வைப்ரேஷன் தான் இருக்குது. பட் ஆஸ் பர் த ப்ராசஸ் மாறுதியும் இல்லை என்னன்னா 3 காயிலுமே மாற்றணும். ஏன்னா அந்த வைப்ரேஷனுக்கு, ஏன்னா இது கான்ஃபிகரேஷனாக ஆகிருக்கும். பட் இப்போ ஒரு பிளக் தான் கஸ்டமர் அப்ரூவ்னால ஒன்றே ஒன்று மாற்றி 3 பிளக் மாற்றிருக்கேன். இப்போ நான் வண்டியை ஓட்டி பார்க்குறேன். வண்டி வந்து அந்த பிக்கப்பு அந்த ஜர்க்கு எல்லாமே இல்லை. வண்டி ஸ்மூத்தாக ஓடிட்டு இருக்கு. வண்டியில் வந்து ஒன்றும் அவ்வளோ வந்து வைப்ரேஷன்ஸ்லாம் சொல்லவே முடியாது. நார்மல் K சீரிஸ் என்ன இன்ஜினில் இருக்க வைப்ரேஷன் இருக்குமோ அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கு. இந்த இக்னிஷன் சிஸ்டம் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்கணும்னா ஒரு PDF வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது வந்து மாருதியோடது, அதை செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக்.